வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட என்டர்டைன்மெண்ட் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த சேனலுக்கும் போய் உங்களோட சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ வீடியோ எடிட்டிங்க்கு வாங்க. இப்போ கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு கியர் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேசிக் எஃபெக்ட்னு இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பிளரை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக அந்த பிளரை வந்து ட்ராக் பண்ணிவிட்டு அந்த பிளரோட டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் அந்த பிளரை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு செட்டிங்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் 2ல் இருக்கும் ஸ்ட்ரென்த்து. ஸோ நீங்கள் 2லே செட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா 3ல் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் 2லே கொடுத்துட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃப்ரேம் பிஎன்ஜின்னு வந்து கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரேம் பிஎன்ஜை கொஞ்சம் இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக வந்து ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல செட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த அளவுக்கு கரெக்டாக வந்து செட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேம் இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி ஃபஸ்ட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபோட்டோஸ் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து நம்ம அதுக்கு அக்யூரேட்டாக வந்து ஃபேஸ் இருக்கிற ஏரியாஸ் மட்டும் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த ஃப்ரேம் கிட்ட இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு அது தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டுன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது சென்ட் டு பேக்வேர்டில் ஆகிடும். இப்போ நீங்கள் ஃபோட்டோ வந்து கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த இடத்துல தேவைன்றதை பார்த்துட்டு கரெக்டாக செட் பண்ணிட்டு இப்போ ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் போய்ட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. 4 சைடுமே அதே மாதிரி தான் கரெக்டாக கிராப் பண்ணிட்டு இப்போ டிக் ஆப்ஷன் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் எல்லாமே தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தேவை அப்படின்னா எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் மியூசிக் பிளேயர் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அந்த மியூசிக் பிளேயர் வீடியோ வந்து இந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ, லைட் எஃபெக்ட் வீடியோன்னு கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவையும் மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்து கொடுத்துக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதோட கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். தேவை அப்படின்னா உங்களுக்கு என்ன கலர்ஸ் தேவையோ நீங்கள் அந்த கலரை செட் பண்ணிட்டு பேக்கில் வந்துடுங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. அந்த பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு அந்த பேக்ரவுண்டோட கலர்ஸை வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தேவை அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா விட்டுட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக நம்ம மேக் பண்ணியாச்சு. வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.